இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏன் இது போனா இல்ல ப்ரோ இன்னும் ஒரு படம் கமிட் பண்ண அது முடிஞ்சிச்சான்னு தெரியல ப்ரோ. என்ன படம் ரீமேக் அது? அது ஹிந்தில. இனிமேந்தெல்லாம் ஒரு டைரக்டர் ரீமேக் எல்லாம் பண்ணி எல்லாம் பொழைக்க முடியாது, புரியுதா? இல்ல அதே ஓன் டைரக்டர் ஹாலிடே பண்ணா அதே சமாளிக்க முடியல. துப்பாக்கி பண்ணி மேல என்ன பண்ண முடியும் ஹிந்தி மார்க்கெட்ல. அதுவும் அங்க ஹாலிடே படம் ஓரளவுக்கு ஓடிக்குது. அதான் துப்பாக்கி ரீமேக். இல்ல ப்ரோ அலெக்ஸ் நல்லா தான் போச்சு அங்கேயும் ஹாலிடே. அதான் சொல்றேன். ஆனா இவனுங்க எப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம ஆளுக்கு தான் நல்லா இருக்கும். இல்ல இங்கவே வந்துட்டு இங்கேயே கிட்ட கொடுக்க முடியாது, புரியுதா? முருகதாஸ் வச்சுங்க இதுல அங்க போய் கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். நடுவுல எல்லாம் மாறிடுச்சு. 5 வருஷம் முருகதாஸ் எந்த படமும் பண்ணல, எல்லாமே மாறிடுச்சு. இல்ல மாத்திட்டான் அந்த நாய். யாரு? மெண்டலான் தான். மெண்டலான் தான், வேற யாரு? முதல்ல வேலண்டைன்ஸ் ஒரு போஸ்ட் போடும் பாத்தீங்களா, மெண்டல் போட்டு வச்சு நான் எங்க இருக்க பின்னாடி ஓய வருது. சரியான அல்டிமேட் ப்ரோ. 2 மணி நேரம் நல்ல மெடிடேஷன் டைம் வரதே தெரியல. சரியான இது இல்ல, அடிக்கடி வந்துட்டு போவான். இல்ல எங்க இருந்து கண்டுபிடிச்சீங்க? இன்ஸ்டாவா போட்டு குபீர் மூமெண்ட் ப்ரோ. இல்ல அஜித்னா கூட கொஞ்சம் கலாயும் போது கொஞ்சம் கம்மியா தான் எனக்கு ஃபன் கிடைக்கும். இவன் கலாயும் போது எனக்கு மஜா ஃபன்னு. ஆனா இப்பெல்லாம் எல்லாம் முடிஞ்ச மாதிரி பரவாயில்ல. ரொம்ப பெருசா செய்யறது இது எதுவுமே இல்ல. ஃபிளாப்னா அவங்களே ஒத்துக்கிறாங்க உள்ளத்தையே, அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. உண்மையிலே நான் சொல்றேன், எல்லாமே மாறுது ஜென்ரேஷன். நம்ம ஆளுக்கே அது தெரியுமா? அதனாலதான் அவரே வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்ல இதுவாகவே இது பண்ணி போகணும் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி. இன்னும் நான் இவனுக்கு தான் பூமர் மாதிரி பழைய கதை எத்தனுக்குறானுங்க. என்ன பண்ற? யாரு நானா? சும்மாதான் இருக்கிறேன். இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியுமான்னு தெரியல, அதனால இப்ப சும்மா இருக்கிறேன். ஏன் வேலண்டைன்ஸ் டே முடிஞ்சு ஏதாவது என்ன ப்ரோ ஷூட்டிங் எப்படி ப்ரோ போகுது? எந்த பட ஷூட் ப்ரோ கேக்குறீங்க? எல்லாம் தெரியும். இல்ல நேத்து நம்ம அப்பா பண்ண ஷூட்டிங்கோட எல்லா ஷூட்டிங் பரபரப்பா போகுது. அப்பா ஷூட்டிங் தான் வெயிட்டு. இல்ல நான் ப்ரொஃபைல் போட்டோல வேற என் போட்டோ பலன்னு வச்சுட்டுக்கிறேன். அப்புறம் அப்பா வந்து எடிட் பண்ணிட்டு நடிக்க போறாங்க. டாட்ல முதல்ல அக்கானு கூப்பிட்டாதான் தப்பு இருக்கும். இப்பெல்லாம் அப்பானு கூப்பிட்டால தப்பா போயிட்டு ஃப்ரெண்டோட ஐடியா யாருன்னா வாங்கிட்டு வரையிரு. அப்படிதான் பண்ணும் போல. இவன் ஸ்பேஸுக்கு வரணும் நான் இனிமே. சரி போயிட்டா. ஆனா குட் பேட் அக்லி அவனுங்களுக்குள்ளே ஒரு பயத்தோட இருக்கானுங்க. அந்த பயத்தை கொடுத்தது யாரு? அனிலா கிடையாது, மகிழ் திருமணி. இல்ல அவனை எப்படின்னா அவனுங்களுக்கு இல்ல அதான் அவனுங்களுக்கு அவனையும் பால் ஊத்துப்பானுங்க. கேட்டா நம்ம தள்ள பழிய போட்டு போவானுங்க. அலெக்ஸ் வெளியில சொல்லிட்டியா என்னையா? அலெக்ஸ் இந்த முறை அதான் இந்த முறை அவனுங்களே தான் அடிச்சானுங்களே. கூலி நினைக்கிறாங்க கூலி. அலெக்ஸ் ப்ரோ நானுமே விடாமச்சு நம்பனேன், ஜிபிஓ நம்பல. ஆனா அந்த நம்பனை விடாம வச்சு ஜிபிஓ எப்படி சந்தோஷமா இருக்கு எனக்கு. அதாவது அத்லட்டிக்ல வந்துட்டு நல்லா பிராக்டிஸ் பண்ணாமனே வந்துட்டு 100 மீட்டர்ல ஃபெயில் ஆட்டானதுக்கு ஒண்ணுமே இல்லாம திண்டு ஒருத்தன் உட்காந்து இருக்கானா, அவன் என்ன லட்சணத்துல ஓடுவான், அது கூட இன்னொருத்தவன் ஓடுறான், புரியுது? அதான் நம்மளுக்கு எப்படின்னா எவன் ஒண்ணா நம்ம பிசினஸ் சக்சஸ் தான் உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். தனுஷ் ஜெயிச்சா என்ன ஆச்சுதான், அஜித் ஜெயிச்சா என்ன, ரெண்டும் முச்சு ஏதாவது முட்டி நச்சு போகுது. அலெக்ஸ் வெளிய எங்கன்னா சொல்லிட்டியா என்ன? வந்த உடனே அவர் ஷூட் எப்படி போகுதுன்னு கேட்டுக்கிறாரு. கார்ல உள்ள இருக்கு. நீதான் உடையற இருப்ப அலெக்ஸ். அப்ப அப்படி பார்த்தா
போட்டோவே எல்லாருக்கும் வந்து இது பைத்தியக்கார மாதிரி பண்ணுகிற எல்லாருக்கும் தெரியுது. அதான் தாடி கீடிலாம் பிளாக் கலர்ல இது பண்ணிருக்காரு. பிளாஷ்பேக் தான். யாரு? யாரா? அஜித் குமாரா? விஜய் தானே? அதான் ஒரு கூலி பாப்போம். என்னைக்கு பாருங்க. இல்ல இது கூலிலாம் பிரகாஷ். கூலிலாம் தெரியல சொல்லுங்க. அலெக்ஸ் ஹிந்தியில ஏதோ படம் வந்திருக்கு போல, வடக்கன்ஸ் எல்லாம் தியேட்டர்ல மென்டல் கத்திட்டு இருக்காங்க. தெரியலையா? ஏதோ சவ்வான் ஏதோ. புரியல. ஆமா, ஏன் மென்டல் புண்ட பேருக்கு சங்கி படம் போல அலெக்ஸ். டீசெண்டா பேசுற. தங்கி விடுவான் தெரியல. முதல்ல சவுத் சாவா இந்தியால ப்ரோ, சாவா. தெரியல தெரியல தெரியலாம். ஏன்னா மென்டல் மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஒரு டவுட் நீங்க மட்டும் சவுத்துல பெரிய அலெக்ஸ் ஒழுக்கமான தேட்டர்னாலே எங்க அப்படிதான்டா இருக்கும். எங்க ரேஷன் கடையில எங்கன்னா உட்காந்து பேசினுக்கிறியா? பேக்ரவுண்ட் நாய்ஸ் பயங்கரமா இருக்குதுல. டிவி ஓடுதுங்க. ஐபிஎல் ஷெட்யூல் வந்துச்சு பாத்தீங்களா ப்ரோ? ஒரு மொத 2 மேட்ச் பங்காளி மோட் தான், பங்காளி சண்டை தான். போட்டு மிதிக்கலாம். போட்டோம் முக்கியமா ஆர்சிபி போட்டு மிதிக்கணும் ப்ரோ. அதாவது இடையில இந்த ஜீசஸ் குள்ளனுங்க போடுறானுங்களே, என்ன மனசாட்சியில் இல்லையாடா உங்களுக்கு? புரியல. டேய் உங்க கண்ணுக்கு இதெல்லாம் எவ்வளோ தெரியுது? போட்டோம்டா. அலெக்ஸ் லெரின் அங்கிள் எங்க ஆளே காணும்? எந்த ஸ்பெஸ்ட் இங்க வரது இல்லையா? தெரியல, வயசு ஆயிடுச்சு. எப்பவுமே ஸ்பேஸ் வரதே இல்லை போல லெரின். இப்போ தெரியல. அவர் நம்பருக்கு இது போன் பண்றாரு. யோ எங்கேயா இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு போன் பண்ணி. என்ன ஏதாவது வீட்டுல உட்காந்து தூங்கி நிற்பான். என்ன அலெக்ஸ் என்ன இந்த பக்கம் காலைல ஒரு 10 மணிக்கு வருவான். அங்க பகல் எல்லாம் மூச்சு இருப்பாரு போல. ஒண்ணும் இல்ல, ஆர்சிபி பத்தி பேசினால காரணம் வந்து உட்காந்துதான். நீ என்ன வேணா சொல்லி, நாங்களே கப்படிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வரல, ஆளை விடுவியா? ஆனா இது பேருதான் மெச்சூரிட்டி. ஆனாலும் எனக்கு என்னதான் சந்தோஷம், கப்படிக்காத எங்களை டீம் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வச்சிருக்காங்க. அது இப்ப மட்டும் நடக்கல. கப்பே அடிக்காம இத்தனை பேரை கதற விடுறோன்ற அந்த ஒரு கதற விடுறோம்லாம் சொல்லல. நீ அந்த பிராண்ட் வேல்யூ, அது வந்து ஃபேன்ஸா, லாயல் ஃபேன்ஸால இருக்கிறதுனால அந்த பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் மேட்ச் வச்சிருக்காங்க. ஆமாயா, நீ சொல்லு, இத்தனை வருஷம் கப்பே அடிக்கல, எல்லாரும் நேரம் வேற டீம்னா கலைஞ்சு போயிருவானுங்களே. ஆர்சிபி மட்டும் அப்படியே இருக்கு. நீ பேச எதிர்க்க சூரிய ஃபேன் உட்காந்துக்கிற மாதிரி இது. அதுக்காக பெருமன்றியா? நீ பெருமைன்னு சொல்லல, ஒரு ஆறுதல். ப்ரோ ஆர்சிபிக்காச்சும் ஃபேன்ஸ் இருக்கு ப்ரோ, சூர்யா ஃபேன்ஸே இல்ல ப்ரோ. அது இருக்கு பாய். சரி அலெக்ஸ், கிளம்புறேன். எல்லாருக்கும் பாய், போயிட்டு வரேன். எலிமினேட்டரா ஜெயிச்சான், குவாலிஃபை 2ல தோத்துட்டான். அந்த டைம்ல உட்காந்து அத அடிக்கிற மாதிரி எதுவும் பார்த்தானுங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சுதான் தெரியல, பார்ப்போம். போனா நல்ல விஷயம் தான் ஆர்சிபி. ஆனா இப்பெல்லாம் ஆர்சிபி எல்லாம் போவோம்னு நினைக்க கூட அந்த தோண மாதிரி. வன்மம் இருக்கிறதுனால அலெக்ஸ் அப்படி தோணும். வன்மத்தை விட்டுட்டுனா நீயும். ஆமா இத்தனை பேர் சூனியம் பண்ணிதான் உனக்கு கப்பு அடிக்க முடியாம தத்துட்டாங்க. இல்லைன்னா போயிட்டே தான் வீடு முழுக்க கப்பா வச்சுன்னு இருப்பீங்க. கப்பு என்னையா கப்புன்ட்டு உடியா, கப்ப உடியா. டேய் புரியுது, நீங்க ஹாட்ஸ் தான் நீங்க வின் பண்ணீங்க. ஹாட்ஸ். ஆமாயா, இவ்வளவு ஆர்ட்ஸ் வின் பண்ணதுனாலதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொடுக்குறாங்க. இல்லைன்னா பஞ்சாப் கொடுக்கலாம்ல. நீ நியாயமா சொல்லு, பஞ்சாப் ஒரு மேட்ச் கூட, ஒரு கப்பு கூட ஜெயிக்கல. சரி, பஞ்சாப்னு சொல்லுவோம் ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன் ப்ரோ. பஞ்சாப்க்கு கூட ஃபேன்ஸ் இருக்கு ப்ரோ. என்ன கேட்டா பிரீத்தி சிந்தாக்காக. யோ எங்களுக்கு ஃபேன்ஸ் தான் அதிகமா இருக்கு. சூர்யா சீடி போறீங்க. யோ ஐபிஎல்னா கிரிக்கெட் பத்தி மட்டும் பேசுறீங்க. அங்கிட்டு கோலிக்கு இருக்குது. ஆனா இவனுங்க ஒரு டைம் இல்ல கூப்பிட்டு வச்சு அளவுடுவானுங்க. அதுதான் சிரிப்பு வரும். கோலி ஃபேன்ஸ் வெளியே தள்ளுவானுங்க. நீ வந்து கோலிவுட்ல பஞ்சாப் பத்தி சூர்யா ப்ரோ. அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ரோ, கோலிவுட் ஆர்சிபி வந்து அஜித். என்னையா சூர்யா ஐபிஎல் சொல்றது கோலிவுட் சிஎஸ்கே நம்பாலே மும்பை வழுக்க. டிராகன் நீக்குன்னு ஏதாவது போறீங்களா? என்ன ரெண்டுமே ரிவ்யூ வந்த பிறகு தான் பார்க்கணும். ரெண்டுமே நல்லா இருக்கும் போது. ரெண்டுமே பாசிட்டிவ் ரிப்போர்ட் தான் வருது. ஆனா பார்க்க மாட்டேன் தியேட்டர்ல. என்னன்னு புரியல.
போய் பாரு ஒரு இல்ல வாட்டி ஏ பாரு. சென்டருக்கும் ஓடும் இந்த இஞ்சி ரெண்டுமே. பிசி போகுமான்னு தெரியல. ஆமா ப்ரோ அலெக்ஸ் ஒரு ட்வீட் போட்டாரு அதுதான் இல்ல நான் வீர தீர சூரம் அடுத்த மாசம் போலான்னு இது தெரியல. ரிலீஸ் ஆகுமா? ஆகும்டா. என்ன அதனை அது சில பேர் வந்துட்டு ரிலீஸ் ஆகுமா இதுவரா இல்ல துருவ நட்சத்திரம் தான் ரிலீஸ் ஆகும். டவுட் புரியுதா? இதெல்லாம் ஆயிடும். இது ஆமா போஸ்ட்போன் பண்ண காரணம் அஜித்துக்கு பயந்து ஓடிட்டான் ப்ரோ. அது என்ன துருவ பண்றது? நட்சத்திரம் ட்ரை பண்றாங்க. இந்த மதகஜ ராஜா ரிலீஸ் ஆன மாதிரி அதுக்கு ட்ரை பண்றாங்க. பாப்போம். ஆனா இதுல சிரிப்பு என்ன தெரியுமா? விடாமுயற்சி வருதுன்னு துருவ நட்சத்திரம் தான் சார் இவன் விடாதான் வீர தீரசூரம் தள்ளி போனான். கடைசியில பார்த்தா விடாமுயற்சி தள்ளி போயிடுச்சு. இதுல இல்ல இல்ல தள்ளி போனா உனக்கு என்ன சந்தோஷம்? டேய் டாபிக் மாத்தி வேற பேசுங்களா? தெரியும் இல்ல அதை விட இப்ப கான்செப்ட் என்னன்னா தள்ளி போன விடாமுயற்சி அது மேட்டர் கிடையாது. அதையும் தள்ளி வச்சான் பேர் ஒருத்தன் பிரதீப் ரங்கநாதன். அவன டிராகன் வரட்டும் இருக்கு. ஆனா தலை சப்போர்ட் பண்ணுவானுங்க ப்ரோ இவனுக்கு டிராகன் படத்துக்கு. தலை வந்து தள்ளி போகணும்னு சொன்னார்ல. அவன் ஏகே ஃபேனா தெரியல. அவன் ஏகே ஃபேன்லாம் இல்லையா? அவன் ஜென்ரலான ஃபேன். அவன் டேரக்டர். ஏன் அப்படி பண்றீங்க? ஏன் அவங்களுக்கு பிரச்சனை? இல்ல அவன் ஏகே ஃபேன் தான். அவன் ஏகே ஃபேன் சொல்லவே இல்லையா? எங்க காமி அவன் ஏகே ஃபேன் எனக்கு தெரியல. ஒண்ணும் இல்ல எங்களை போட்டு ஒரு டைம் திட்டு இருப்பான். அதான் ஏகே ஃபேன்ன்றான். உங்க வன்மத்தை எங்க ஏகே மேல காட்டாதீங்கடா. அங்கிட்டு போங்கடா. ஆமா ப்ரோ அத நாய் இல்ல வருது பாரு, உண்மை வருது பாரு. சொரா டைம் இதெல்லாம் திட்டே இருப்பான். ஆனா அதெல்லாம் இல்ல. அப்படி பார்த்தா நம்மளாலே அதெல்லாம் தெரிஞ்சுதானே அந்த ரைட் சைடு கொடுத்தாரு. லவ் டுடே அந்த ரைட் சைடு பார்ப்போம். நல்லா இருந்தா ஓட போகுது, நல்லா இல்லைன்னா நாசமா போகுது. அவள் தான் ஃபேன் இதெல்லாம் பார்த்தா ப்ரமோஷன் பண்றானே. புரியல பாத்தியா ப்ரோ? ஆந்திரா எல்லாம் ப்ரமோஷன் பண்றான் போயிட்டு பண்ணட்டும். அவனுக்கு லவ் டுடே ஆந்திரா லேட் ஆயிடுச்சுல்ல அதான். அந்த டைரக்டர் நல்ல டைரக்டர்னு நினைக்கிறேன். ஓடும் பார்ப்போம். எனக்கு பிரதீப் பேசுறது இல்ல, பிரதீப் பேசுறதே எரிச்சலாக்குதான் நிறுத்துப்போம். அந்த டைரக்டர் பேசுறதெல்லாம் காலா ஒலி வரட்டும் இரு. எனக்கு பேச இல்ல எனக்கு என்னன்னா இல்ல படம் ஹிட்டான விட்டுருவானுங்க. நானும் விட்டுருவேன். ஏன்னா ஹிட்டான படத்துல திட்டக்கூடாது, தற்கொலை மாதிரி இருக்குது. ஆனா பிளாப் ஆச்சுன்னு எடுத்துக்க நீ காலை இல்ல நீ காலை புடி, நான் அந்த காலை புடிச்சுக்கிறேன், நீ எந்த கைய புடி, நீ இந்த கைய புடி. லவ் டுடே முன்னாடி ப்ரோ பிரதீப் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். லவ் டுடேக்கு அப்புறம் இவனை பார்த்தாலும் எரிச்ச மேல இருக்கு. ரொம்ப ஆடுறான். இல்லடா இப்ப ஜெயம் ரவி கூட ஸ்டேஜ்ல இப்படி யாரா பேசி பாத்துருக்கீங்களா? ஒரு புலித்தியா புரியுதா? ஆனா இவன் பேசுவான். எனக்கு அதான் புரியல. நவீன் மோகன் ரவி மோகன் கூப்பிட சொல்றாரியா? அது டைவர்ஸ் ஆகிட்ட பிறகு ஒரு சேஞ்ச் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டான் போல. எனக்கு புரியல. இந்த நேம் செட்டே ஆக மாட்டேங்குது. ஜெயம் ரவின்னா அது செட் ஆயிடுச்சு மைண்டுக்குள்ள. முதல்ல ஏற்கனவே ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி உட்காந்துக்குது. நடுவுலாம் பிராண்டை மாத்த முடியாது. மாத்த முடியாதுன்ற நீங்க என்ன மாத்தாங்க ப்ரோ? டிஸ்னி ஹாட்ஸ்டா ஜியோ ஹாட்ஸ்டா மாத்தின மாதிரி. சரி விடு, ஏதோ ஒரு படம் டீசர் வந்திருக்கு. அந்த படமா தான் உனக்கு ஓடட்டும். பாவத்தை அரசியல் படம் இல்ல எஸ்கே படத்துல ஜெயமரி நடிக்கிறான். அது எஸ்கே படமாக்கி ஜெயமரி படமாக்கி விட்டுருவானுங்க பேர். எவ்வளவு பெரிய ஹீரோ அவன். நடிக்கிறான். என்னடா இது வில்லனா? ஆமா வில்லன். ஒத்துக்கவே கூடாது. அவங்க அண்ணனை வச்சு தனி ஒரு 2 எடுத்துருக்கலாம். அப்படி பார்த்தா இல்ல எஸ்கேக்கு முன்னாடி அதர்வா வந்துட்டானே இப்போ சினிமாக்கு. ஆனா அதர்வா கூட ஜெயம் ரவி தானே நிறைய சக்சஸ் கொடுத்துருக்கான். அதெல்லாம் சொல்றேன். இல்ல இப்ப நீ எஸ்கே விட அப்படி பார்த்தா அதர்வாவே இதுதான். ஆனா எல்லாருமே எஸ்கேக்கு பின்னாடி தான் நடிக்கிறானுங்க. அதான் தப்பா சொல்லல. ஆனா ஜெயம் ரவி எஸ்கே அந்த படத்தை வேற யாரும் வில்லனா அவன் வந்திருக்கலாம். இவன் ஏன் போய்? ஆனா இல்ல நீ பாரு. இல்ல அது கரெக்ட் இரு. ஆனா அந்த படம் பிளாப் ஆச்சுன்னு எஸ்கே பேர்ல எழுதிருவானுங்க. ஹிட்டான ஜெயம் ரவி பேர்ல எழுதிருவானுங்க. பாரு இது நடக்கல பாரு. உண்மைதான் ப்ரோ. ஆனா ஹிட் ஆச்சுன்னா பேக் டு பேக் ஹிட். முதல்ல இல்ல அவ கன்சிஸ்டன்சி என்னன்னு தெரிய வரும். இந்த ஏஆர் முருகதாஸ் படம் நாளைக்கு டீசர் இது டைட்டில் வருது. நாளைக்கு தான் எஸ்கே
நாளைக்கு தானே இன்னைக்கு போட்டுன்னு ஆமா இன்னைக்கு கனி ஆமா, போட்டு ஆமா. காமெடி பண்ணிட்டு இருந்தான் இன்னைக்குதான் பாட்டு களி போட்டு தடுறா நம்ம எஸ்கேப் பண்ண இல்ல அதாவது நேரம் நேரம் இல்ல மாறவான்டா இல்ல அதாவது எஸ்கே ஃபேன்ஸ் ஹாப்பி பர்த்டே போடுறான்னா நியாயம் இருக்குது. அட்வான்ஸா போடுற அளவுக்கு எவ்வளவு பாசம். ஆஹா இல்ல அவன் ஸ்பேஸ போட்டு ஏதோ சண்டையை விஷயம் மூட்டி இருக்கு விடலான்னு ப்ரோ. பாக்குறான் களி எஸ்கே களி சூர்யா. போடுறோம்னா ஏதோ விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனா அலெக்ஸ் மட்டும்தான் இத்த போட்ட போட்டாலும் 200 பேர் கிட்ட வந்துடுறாங்க. டெய்லி ஜாலியா இருக்கான். எப்படா அது டேய் விடாம ஸ்பேஸ் போடுற அலெக்ஸ் ப்ரோ கெத்து இல்ல? அலெக்ஸ் ப்ரோ கெத்து. புரியல. இல்ல டெய்லி விடாம ஸ்பேஸ் போடுற அந்த போர் ஸ்பேஸ்லயும் அடிதான் போடுறதுக்கு 150 பேர் கிட்ட அலெக்ஸ் ப்ரோ நான் சொல்ல கொஞ்சம் இந்த ஏகேக்கு மார்க்கெட் அதிகமா பவன் கல்யாண் மார்க்கெட் அதிகமா ப்ரோ உங்க கணிப்படி? ரெண்டு பேருக்கும் ஓன் ஸ்டேட்ல ஸ்ட்ராங்கான ஃபேன் பேஸ் இருக்குது. ஆனா ஏகேக்கு தான்டா என்ன அதிகம். கேட்டா இல்ல யூஸ் பண்ண ஆனா ரெண்டு பேரும் அவன் யூஸ் பண்ணிட்டான். ஏன்னா அவன் அரசியல் யூஸ் பண்ணிட்டான், படத்துல யூஸ் பண்ணிட்டான். அஜித் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ண உண்மைதான் யூஸ் பண்ணல. ஏன்னா உனக்கு நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். இந்த கர்ணன் இந்த அஜித் ஃபேன்ஸுக்காக சொல்ல நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ரஜினியை விட அஜித்துக்கு இங்க தமிழ்நாட்டுல ஃபேன்ஸ் இருக்குது, புரியுதா? ஆனா இப்ப பைத்தியக்காரனுங்க அது இவனுக்கு என்ன தருமாடா பண்றானுங்க தப்பு. பாதி பேர் இவனுங்க ரஜினி ஃபேன்ஸாவே ஆயிட்டானுங்க. எனக்கு அதான் புரியல. விடாமுயற்சி திட்டுறானுங்க. நேரம் அப்படி என்ன பாரு கூலிக்கு போயிட்டு ஐயோ சார் நடந்து வாங்க சார்னானுங்க. அதான் நீ அஜித் மட்டும் கண்ணில் பட்டு எடுத்துக்க ஏண்டா எச்சகையில கஷ்டப்பட்டு அலெக்ஸ் காரை உருட்டின்னு இருந்தா. இல்ல இது இது எல்லாமே ஜிபியூல சரியாயிரும். அது பிரச்சனை இல்ல. அதுதான் ஆனா சொல்றேன். உனக்கு கடையில கடைசி ஒப்பு ஜிபியூ அது மட்டும் இல்லைன்னுத்துக்க. இந்த கீழகிறவன் எல்லாம் இல்ல ஜிபியூலாம் டேட்டூல சொல்லி 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 வச்சு அடிக்குவேன் ஜிபியூ. நீ பாரு ஒருத்தன் ஃபேன் பாய் சம்பவம் பண்ண போறான் ஜிபியூல. நீ பாரு ஒரு சீனும் மாசா இருக்கு. ஒரு தியேட்டர் ஸ்கிரீனு தெரிக்க போது. நீ பாரு ஜிபியு மேல நம்பிக்கை இருக்கு. சரி போதும் ப்ரோ. கண்ணன் ப்ரோ இருந்தாலும் ட்ரிபிள் ஏ மாதிரி வந்துருமான்ட்டு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கு ப்ரோ. அப்போ வந்து பார்த்தா அந்த மாதிரி ஆயிருமோ ஒரு அப்போ பயம் இருக்கு. உங்க அடுத்த படமும் வேற ஏதாவது சூறா மாதிரி வந்துருமோன்னு எனக்கும் பயமா இருக்குன்னு சொல்லலாம்ல. ஏன் இப்படி பேசுற நீ? ஒழுங்கா பேசும்போது ஒழுங்கா பேசியா? ஃபேன் ஃபைட் ட்ரிகர் பண்ற மாதிரி பேசாத. நீயாவது இன்னும் 4 பை ஓட்டு படம் எடுப்ப. நாங்க ஒரே ஒரு ஜனநாயகம் தான். அதான் லாஸ்ட் படம் வேற. இனிமே நீங்க ரசி சண்டையே போடக்கூடாது ஆக்சுவலா பார்த்தா. இல்ல அதான் அதனாலதான் சைலண்டா விஜய் செலிப்ரேட் பண்ணிட்டு சரி படம் ஓடிச்சா சரி இவ்வளவு கோடி அவ்வளவு கோடி ஒரு ட்வீட்டை போட்டு அப்படியே ஓடி எஸ்கேப் ஆயிடணும். அவ்வளவுதான். 26 வரைக்கும் தானே நாங்களே இந்த சினிமாவை பத்தி பேசுறது. அதெல்லாம் பேச மாட்டோம். என்ன வேற ஐடியா ஆமா அதுல இல்ல அலெக்ஸ் ஐடி வந்து அரசியல் ஐடியா மாறிடும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பேசினாலே சிரிப்பா ஜேடி அலெக்ஸ் டிவிக்கு அலெக்ஸ் ஆயிடும் கூட வந்துட்டு. அதான் அப்பாடி இதுக்காகவே டைம் மிஷின் ஓட்டி 26 வந்துடணும்டா. அப்பதான் இல்லடா காலம் மாறுது. எல்லாம் மாறணும். மெச்சூரிட்டி ஆயிருங்க அலெக்ஸ் அவர்களே. மெச்சூரிட்டி ஆகி இல்ல சரி இல்லடா அவனை சொல்லிட்டா நீ வந்துட்டு இதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் வர்றதுக்கு முன்னாடி விடாமரிச்சு வந்ததுன்னு உண்மையிலே நான் ரொம்ப ரொம்ப செலிபிரேட் பண்ணி அஜித்தை திட்டு இருப்பேன். ஏதோ ஏதாவது இது பண்ணிருப்பேன். இல்ல அரசியல் வரும்போது நீ விடாமுயற்சி மேல வன்மத்தை கூட்டிட்டு தான்டா இருந்த. இல்லடா இல்ல சொல்றது கேளு. நான் வந்துட்டு கலாய்க்கிறேன் இப்ப புரியுது. ஆனா நான் திட்டி இருப்பேன் புரியுது உனக்கு. இப்ப எல்லாம் விடுறதுக்கு காரணமே வந்துட்டுதான் சரி ஓகே வந்தாச்சு எல்லாம். இப்ப மேட்டர் நானா நம்ம நல்லது பண்றோமோ இல்லையோ கண்டென்ட்டா வேணாம்னு சொல்லிட்டு அசிங்கமா பேசுறது நிறுத்தியாச்சு. அந்த படம் ஸ்டில் நல்ல படம் தான்டா. அது ஓடிடில எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து நல்லா அதெல்லாம் இல்ல. நீ முதல்ல அசிங்கப்படுத்தினுக்கிற டயர் ஒன்னாலே தேட்டர் தான். திரும்ப ஓடிடில வந்து பாத்தியா? நீ கலெக்ஷனை வச்சு இந்த படத்தை பார்க்க கூடாதியா? நீ வந்து என்ன சொல்றது உனக்கு என்கேபி மாதிரி நீ இந்த படத்தை பார்க்கணும். முதல்ல இல்ல என்கேபிலயே ஒரு ஃபைட் சீன் நல்லா வச்சாங்க புரியுதா? ஓகே அது மகிழ்ட்டே நானே ஸ்பேஸ்ல பேசிருக்கேன். மகிழ் மேல மகிழ் ஒரு 2-3 தப்பு பண்ணிருக்கான் அந்த படத்துல. ஓகேவா? அது நானே சொல்லியிருக்கேன். மகிழ் மேல 2-3 தப்பு இருக்கு. அந்த இடத்துல கரெக்டா அப்படியே அட்லீஸ்ட் நேர்கொண்ட பார்வை மாதிரி ஒரு மாசான ஒரு டைலாக் ஒண்ணு வச்சிருக்கலாம். நடுவுல ஒரு ஃபைட் ஒண்ணு வச்சிருக்கலாம். முதல்ல இல்ல உனக்கு நேர்கொண்ட பார்வை இப்ப எனக்கே அது நானே தூங்குவேன்னு. ஆனா எல்லாரும் சொன்னது என்னன்னா
அந்த படம் ஒரு கண்டென்ட் பேசுதுன்னு சரி ஓகே கண்டென்ட் பேசுற படம் ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விட்டாச்சு. இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் புரியுதா? த்ரில்லர் படத்தை எதுக்கு தான் இந்த மாதிரி எடுத்தாங்கன்னு புரியல. அதான் எல்லாம் திட்டினானுங்க. விடு, நம்ம உங்க டாபிக்க சைட்ல மாத்தி கேதான். அங்கிட்டு போயிருவோம். எங்க சைடு பேசாத. ஐயோ யாடி பண்ற சரி விடு விடு. நானே இல்ல இல்ல உன் வழி எப்படிமாக்குது? பி ஸ்டெப் என்ன கேள்வி தெரியுமா? கூட நிக்கிற ஆமைகள்ல இருந்து சூர்யா இவனுங்க குள்ளனுங்க புரியுதியா? எல்லாரும் வச்சாருங்க. ஐயோ அப்போ ஒரு அணிலாக எடுப்பது எப்படித்தமா இருந்துச்சு? காண்டா இருந்துச்சு. சரி, நீ ஆனா நம்ம இப்படியே சொல்ற. என் சைடுல பரமசிவனும் ஆதியும் வந்துச்சு தெரியுமா உனக்கு? ஆமா ஆனா ரெண்டுமே இல்ல, ரெண்டுமே அது அப்பதானே. மிச்ச ஆக்டர் ஃபேன்ஸ் எப்படி கலாய்ச்சாங்கன்னு உனக்கு தெரியுமாக்கா? இதுல உனக்கு தெரியாது. இதுல இல்ல ஒரு சூர்யா ஃபேன் தான் ஒரு மீம் போட்டிருப்பான். விஜய் கிளாஸ்னா பெரிய மயிரா, ஆதி பரமசிவம் ரெண்டுமே ஃபிளாப் மயிர். ஐயோ ஆனா அதெல்லாம் உண்மையிலே பாக்காதா? ஆனா அந்த டைம்ல எஸ்டிஆர் சரவணா படம் ஆவரேஜ் புரியுதா? அதுவும் ப்ரோ தெரியும். வணக்கம். ஆமா சரவணா படம் கொஞ்சம் ஓடிச்சு. கரெக்ட். சந்தோஷ் வணக்கம். ம். என்ன டாபிக், என்ன எப்படி போயிட்டு இருக்கு? இல்ல சும்மா சண்டே பண்ணதான் பேசுறேன். சம்பவமா இல்ல நார்மலா தான் போயிட்டு இருக்கு? நார்மல் தான். இன்னைக்கு ஓகே ஓகே ஓகே, நீங்க பேசுங்க, நான் கேக்குறேன். எல்லாருக்குமே வணக்கம். பேரு சொல்லி கேட்டேங்கிறக்கா தப்பா நினைக்காதீங்க. வணக்கம் வணக்கம். வெயிட் பண்றேன், நீங்க என்ன பேசுறீங்க கேட்டுட்டு பேசலாம். அதுதான். ஐயோ அலெக்ஸ், இப்போ இருக்கிறதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியே கிடையாது. இதெல்லாம் அப்பெல்லாம் வந்துட்டு புலி டைம்ல ஃப்ரெண்டு கிட்ட பெட்டு கட்டிட்டு குதில வச்சு குத்தராயா ஊம குத்தா குத்தரா. புலி டைம்ல எங்க இதுல வந்து ஒரு 5 இல்ல அப்ப ரிவெஞ்ச் எப்படின்னா வேதாள ஹிட் புலி ஃபிளாப் செம்ம எரிச்சல் எனக்கு புரியுதா? அதாவது என் ஃப்ரெண்டு கலாயிரம். ஆனா வெயிட் பண்ணி நான் பாக்குறேன், பார்த்தா மெர்சல் ஹிட் ஆயிடுச்சு, விவேகம் ஃபிளாப். அப்ப நான் என்ன பண்ணேன்னு யோசிச்சு பாரு. எட்ராஸ் ஆனதுதான் நம்ம தான் உருவில்ல, அவனெல்லாம் தூக்கி போட்டு தர்மடி உருவில்ல. அதான் பயங்கரமா நடந்துருக்கு. இல்ல இல்ல அப்பெல்லாம் நல்லா இருக்கும். அது இப்பெல்லாம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு ஃபேன் போட்டு ஃபயரே இல்லையா? நம்ம மஜாவா இருக்கும் ப்ரோ. ரெண்டு பேரும் அப்பெல்லாம் செம்மையா இருக்கும். முட்டா வெயிட்டா இருக்கும். ஆக்சுவலா அஜித் விஜய் காம்படிஷனே வந்து உனக்கு வந்து அப்பதான் பீக். அதுதான் பீக் ஆக்சுவலா. இப்போ ரெண்டு பேரையும் வயசாயிட்டு வில்லன் பகவதி தெரியுமா? தெரியும் தெரியும். அதெல்லாம் பயங்கரமா கேக்குறேன். ஜெடி ப்ரோ, இந்த சையது வீட்டுக்கு வன்மராஜ்னு ஒரு தெரினால இப்ப விஜயன் மாத்தி வச்சிருக்கான்ல, அவன் இந்த குரூப்ல இருக்கானா? தெரியல ப்ரோ, கொஞ்சம் எல்லாருமே செக் பண்ணுங்களேன். ஆமா இல்ல கல்ல ஸ்பேஸ் போடுறதுல பாத்துருக்கேன். என்னாச்சு ஏதோ கண்டென்ட்டா? இல்ல அவன் ஏன் இந்த கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் கேம் ஆடுற வேலையா பாத்துக்கிட்டு இருக்கிறான். தெரியல, எனக்கு தெரியல ப்ரோ. அந்த வீடியோ பத்தி நான் அவ்வளவா இது பண்றேன். நண்பர்கள் யாருக்காவது தெரியுமா? அவன் ஸ்பேஸ்ல யாரா போய் பாத்துருக்கீங்க? தெரியும் ப்ரோ, எனக்கு தெரியும் ப்ரோ. டபுள் கேம் ட்ரிபிள் கேம் ஓத்தா பிறந்ததுக்கு என்னென்ன கேம் ஆட முடியுமோ எல்லாமே ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆட்ட விடுங்க, ஏதாவது பெரிய கண்டென்ட்டானா எல்லா அடிக்கு தான் போறானுங்க. இப்ப அவன் போய் ஒரு சம்பவம் பண்ணி கொடுத்துதான் வந்தேன். எப்பா அஜித் விஜய் அவங்க 2 பேரும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்க, ஓகேவா? இதுக்கப்புறமா அஜித் விஜய் காம்படிஷன் பத்தி பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க இந்த டாபிக் அவங்க வேற லெவல் பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டோம். நீங்க இவ்வளவு மெச்சூர்டா பேசிட்டு இருக்கீங்க இங்க. இல்ல ப்ரோ, நான் ஒரு நிமிஷம், நானும் பெருசா தான் நினைச்சேன். இது நீங்க வாரிசு துணிவு சண்டே பெருசா போல அந்த டைம் இருந்தா உங்களுக்கு தெரியும் ஆன்லைன்ல. நான் உண்மையிலே சொல்றேன், அந்த டைம் இல்ல நானும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பார்த்தா ஒரு மயிரும் இல்ல. அப்பயே தெரிஞ்சிருச்சுதான் ஜெனரேஷன் மாறுது, கூட எல்லாம் இதுவாயிடுச்சு. சினிமாவே இப்போ 1 வாரம் ஆகுது ப்ரோ. விடாமுயற்சி வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி அடிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகுது. பரவாயில்ல, அதுக்காக குறையெல்லாம் சொல்லல. இல்ல எல்லாருமே இப்படிதான் சினிமால டையாட்டா இது பண்ண மாட்டானுங்க. இப்ப டையாட்டா இருக்கிற ஃபேன் பேஸ் இருக்கிறவங்களுக்கே ஊத்தின் போகுது, புரியுதா? கண்டிப்பா அடுத்த தலைமுறை வரும் பொழுது இப்போ நாங்க பெரிய ஆளா இருந்தாலும் இப்ப பேசக்கூடிய சில நண்பர்கள் இருப்பீங்க. சின்னவங்களையும் மதிக்கணும், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சின்னவங்களையும் மதிக்கணும். நம்ம எல்லாம் அந்த கேட்டகரிக்குள்ள போயிட்டோம். சின்னவங்களையும் இப்ப மதிக்கிறோம், ஆனா சின்னவங்க பெரியவங்க மதிக்க மாட்டானுங்க. அதான் காரணம் இது, புரியுதா? நம்ம மதிச்சோம்ல, அதனாலதான் அழியிறானுங்க. அழியிறானுங்க, கேஸ் வாங்குறானுங்க. அவங்க பர்சனல் லைஃப்ல எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கோட்பாடு. இப்ப பிரதீப் ரங்கநாத் எடுத்துக்கங்க, எல்லா முளமாரித்தனமும் பண்ணுவான். பண்ணிட்டு கடைசியில இன்டர்வியூல வந்துட்டு அப்பா அம்மா கிட்டே போய் சூசைட் பண்ணி அலெக்ஸ். இல்ல கடைசியில இன்டர்வியூல வந்துட்டு பிரதீப் ரங்கநாத் எப்படி பேசுவான், நான் பண்ணது எல்லாமே இப்படிதான், ஆனா இந்த படம் அப்படி இல்ல.
ஏன் இந்த அவன் படம் இழுத்து பேசுறான்? நார்மலா இல்லடா பேசுறான். போறா இல்ல தனக்குன்னு எல்லாருமே பேசுறீங்க, யாரு இல்ல பேசுறீங்க ப்ரோ சொல்லிட்டு பேசுங்கப்பா. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் தனக்குன்னு கலாய்க்கிறீங்களா ஜாலியா பேசுறீங்களா தெரிய மாட்டேங்குதுப்பா. இல்ல அதனால இல்ல இல்ல ஒவ்வொருத்தரா இல்ல பேசுங்க. கலாச்சின்னு தான் இருக்கும் பிரதீப் ராணாதன அதான் ஓப்பனாவே சொல்லிட்டு தான் கலாயிரும். கர்ணா என்னையா ஃபேன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன்? யோ எங்கயா ஃபேன் ஃபைட் பண்ணு? யாரையா இவன்? ஆனா நானே அமைதியா பேசிட்டு இருக்கேன். ஃபேன் ஃபைட் எங்கயா? நதீர் என்ன தெரியுமா அதான் இவனை புடிச்சுன்னு போங்க சார். இவனை ட்ரிகர் காரணம் பண்ணலாம்னு பாத்துட்டு கேட்காதீங்க இருக்கான். சார். நதீரு அப்படியே ஓரமா போ தம்பி. நதீர் நீ சொல்லு பிரதீப் ராணாதன் புடிச்சிருக்க உனக்கு? மயிறு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். ஏன் திட்டுற அவனை? என்னையா அது ரைட். இல்ல இல்ல அவங்க சொல்றது என்னன்னா இடம் கிடைச்ச உடனே கொஞ்சம் வந்துட்டு இடம் கிடைச்ச உடனே இல்ல எனக்கு என்ன தெரியுமா பிடிச்சது, அதாவது ஜெயமரு கூட இந்த மாதிரி பேச மாட்டான். அது ஏன் ஜெயமருன்றனா அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு 20 படம் மேல தான் நடிச்சவங்க கூட பேச மாட்டாங்க. இவன் பேசுறது எப்படிதுன்னா, நான் லவ் டுடேப்ப நான் ஹீரோயின் கிட்ட கேட்டேன், அவங்க யாரும் இப்ப வரல, ஆனா இப்ப எல்லா ஹீரோயினும் என்ன தேடி வருது. இது உங்களுக்கு எப்படி இது கேட்கும் போது, அதாவது ஆமா அது தெரியாதா? இப்ப நம்ம சினிமால பாக்குறது இல்ல மாமே. அண்ணன் போறதுக்கு அப்புறம் வந்து நம்ம சினிமா எல்லாம் பாக்குறது இல்ல. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தெரியுமா, அவனுக்கு தன்னைத்தானே எலிவேஷன் பண்றது கூட தப்பு இல்லடா. அவன் மாடுலேஷன் ஒண்ணு பண்றான் பாத்தியா, கன்றாவி. இல்ல அலெக்ஸ் மாமே நான் ஒண்ணே சொல்லிக்கிறேன் மாமே. எஸ்கே மாதிரி ட்ரை பண்ணா என்ன யாராவது இது அலெக்ஸ் நான் ஒண்ணே சொல்றேன். அவனுக்கு மொத படமே இப்ப பெரிய ப்ரொடக்ஷன் கிடைச்சிச்சு, ஓகேவா? ரெண்டாவது படம் ஹீரோவாவும் பெரிய ப்ரொடக்ஷன். ஏனன்பா உங்களால யோசிக்க நம்மனால யோசிக்க முடியாம நம்ம யோசிச்சிருப்போம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே யோசிச்சிருப்போம். பண்றது இவன் வச்சுக்கிட்டு அதெல்லாம் ஒரு கதையே கிடையாது. கோமாளிங்கிறதுலாம் முன்னாடி ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா கோமால போயிட்டு திரும்ப வந்து பார்த்தா ஒரே நல்லா இருக்கும். நல்லாதான் இருக்கும். நல்லா பண்ணா அதெல்லாம் தப்பு சொல்லக்கூடாது. ரெண்டாவது படத்துல 2 ஹீரோயினும் மொரட்டு ஹீரோயின். சரி இல்ல இல்ல சரி சரி இருங்க, இவ்வளவு பேசுறோமே. இல்ல இல்ல கம்னர்ரா இல்ல இவ்வளவு பேசுறோமே, உண்மையில டிராகன் ஹிட் ஆகிட்டா எல்லாருமே பாப்போம். அதான் உண்மை, புரியுது? அதான் சினிமா. நதீர்லாம் வாழ்க பிரதீப்புமா இங்க வந்து உண்மைதான். இல்ல இல்லடா இல்ல இல்ல ஒருவேளை செகண்ட் ஹாஃப் நல்லா எடுத்து கிளைமேக்ஸ் நச்சு வச்சானத்துக்கு எல்லாம் போய் ஓ மை காட் பிரதீப். இதுல இன்னொன்னு ஒண்ணு சொல்லிட்டாடா, பிரதீப் எஸ்கே எல்லாம் ஃபர்ஸ்ட் வளர்ந்தது எப்படி தெரியுமா? எஸ்கே மட்டும் இல்ல எல்லாரையும் சொல்லலாம். ஏன் தெரியுமா? இல்ல சொல்றதை கேளுங்க. எஸ்கே பிரதீப் கவின் எல்லாரையும் சொல்லுவோம். ஏன் தெரியுமா? சூர்யான்னு ஒருத்தர் இருக்காருல்ல, இவர் மேல தப்பு கிடையாது. அதாவது சூர்யா மேல தப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளால என்ன பண்ணுவானுங்க, பிரதீப் ராணாவை இட்டு கொடுத்தா சூர்யாவோட கம்பேர் பண்ணுவானுங்க, எஸ்கே இட்டு கொடுத்தா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல, புரியுதா? எஸ்கே இப்ப பெரிய லைட்டா போல, புரியுதா? அது வேற விஷயம். ஆனா எஸ்கே ஸ்டார்டிங்ல இட்டு கொடுத்தாலும் சூர்யாவோட கம்பேர் பண்ணுவா போல. கவின் இட்டு கொடுத்தாலும் சூர்யாவோட கம்பேர் அதாவது கடைசியில சூர்யா அப்படின்னா நான் தாண்டா எல்லாத்தையும் ஏத்தி விடுறேன், ஏத்தி விட்டு அழகு பாக்குறோம்டா. ஏன்னா பாரு திடீர்னு இந்த டிராகன் ஒடிச்சுனத்துக்கு இதான் கங்கோ போட்டா ஸ்டான் ட்வீட் போடுவானுங்க, உடனே அதை பார்த்து அதான் இன்னும் இது போனானுங்க. சினிமா முடிஞ்சிருச்சு. இல்ல சினிமா முடிஞ்சு போச்சு. அலெக்ஸ் ப்ரோ, ஜெடி அலெக்சாண்டர் ப்ரோ, சந்தோஷ் ப்ரோ, சினிமா முடிஞ்சு போச்சு. 2 எராவோட முடிஞ்சு போச்சு. கடைசியா அஜித் விஜய் அதோட முடிஞ்சிருச்சு சினிமா. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சினிமாவா இருக்கும். இதை யாராலையும் மறுக்க முடியாது. இதுதான் உண்மை. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே வராரு, அதர்வா வராரு, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ராம் அவர் பேர் என்னது விக்ரம் பிரபு வராரு, அவரெல்லாம் நாங்க இழுக்க மாட்டோம். இல்ல அவரெல்லாம் நம்ம இழுக்க கூடாது, அவர் நம்ம தொடவே கூடாது. ஏன் தெரியுமா? இது நமக்கு அன்வான்ட் டாபிக்கா போகும். ஏன்னா அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் விட்டுருக்கோம். ஓகேங்களா? கலாய்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம். அவ்வளவு இல்ல ப்ரோ. இல்ல ரியாலிட்டி என்னன்னா, இப்போ கட் அவுட் கலர் பேசுறீங்க அத சொல்லுங்க ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ உங்களுக்கு கட் அவுட் சொல்லு ப்ரோ. நீ பேசுறாலே கரசலாதான் ப்ரோ இருக்கும். சொல்லு ப்ரோ. உங்களுக்கு அதான் கட் அவுட் கலாச்சாரம் போச்சு, பேனர் கலாச்சாரம் குறையுது. இன்னொன்னு படம் முடிஞ்சிரும், அவ்வளவுதான். இந்த விடாமுயற்சி படத்துக்கு என் ஊர்ல 50 பேர் போட்டி போடுவானுங்க. இருங்க சொல்ல வர்றது என்னன்னா, டையாட் ஃபேன்ஸ் கம்மியாகும், ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் உண்டாமலாம் எதெல்லாம் எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருப்பானுங்க. எனக்கு இதுக்கப்புறம் சினிமா ரசிகன் மட்டும் தான் இருப்பான். எல்லாருக்கும் ஃபேன் இருக்கு. இல்ல இதே ஃபேன் செலிப்ரேஷன் தியேட்டர் செலிப்ரேஷன் மேக்ஸிமம் இருக்காது. அதான் அந்த தியேட்டர். அதாவது இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். அன்னைங்க 2 பேருமே போனது, அஜித்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும், நம்ம அன்னைங்க 2 பேருமே போனதுதான். நம்ம விஜய் ரசிகர் தான், ஓகேவா? நம்ம கட்சியில இருக்கிறோம். கீழே இருக்கிற தனுஷ் இந்த சூர்யா ஃபேன் நேத்தமான போனாங்க,
இவங்க மட்டும் பாவிகளா கையாண்டு fans ஆ இவங்க இருந்து தாங்க அதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த இல்ல பேரை இல்ல எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. அஜித் விஜய் அந்த காம்படிஷன் இல்ல நம்மளும் இல்ல வரணும், ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலா நம்மளும் அந்த அஜித் காம்படிஷன் விஜய் உள்ள வரணும்னு அவனுங்களும் இல்ல போராடிக்கிட்டு இருக்காங்க. அவனுங்களும் செலிப்ரேஷன் பண்ணமா இல்லையா? இந்த நீங்க மட்டும் கரெக்ட். செலிப்ரேஷன் இல்ல ஆக்சுவலா இது அஜித் விஜய்க்கு அப்புறம் ஆக்சுவலா ஞாபகம் பார்த்தா தனுஷ் சிம்பு சினிமா அந்த முடிஞ்சிருச்சு. தனுஷ் சிம்பு வரணும். ஆனா இப்ப தனுஷ் சிம்பு இப்பதான் ஆரம்பிக்கிறாரு, அதனால எஸ்கே வந்துட்டாரு. தனுஷ் தனுஷ் சிம்புவோட எஸ்கே கம்பேக் வேற மாதிரி இல்ல இருக்குங்க. இவங்க எல்லாம் சிம்புவை ஃபேன்ஸ் இல்ல விட்டுருங்க, எல்லாம் ஃபேன்ஸ் இருக்காங்க. சிம்பு வந்து பயங்கரமா வருவான், அது வேற விஷயம். பயங்கரமா வருவான், அதுல தேர் இஸ் நோ நான் யாரையும் நம்புறது இல்லப்பா எக்ஸெப்ஷன். விஜய் தவிர ப்ரோ. இப்பெல்லாம். இப்படிதான் நான் நம்பாம இருக்கிறது கலங்கிட்டேன். நல்லதுங்க. யோ ஏன்னா நான் இருந்தாலும் நம்பும் போது தான் இருந்தாலும் நம்மள தான் ஸ்டார் நான்லாம் லாக் தச்சிருவான். அடிச்சாரியா விஜய் யோ. தவிர யாரையும் நம்பி வாய விடுறது இல்ல இப்பெல்லாம். ஆமாமா. இனிமே அதனால நம்மள தான் முடிவு தச்சிருவான், பண்ணிட்டேன், இனிமே ஃபேன்ஸே நான் தான் பேச தச்சிருவான் கடைசியில. அது வேற விஷயம். ஓகே, என்ன ஒரு கண்டென்ட் வருதுங்கிறதெல்லாம் பார்ப்போம். தனுஷ் கிட்ட இருந்தும் சரி, சிம்பு கிட்ட இருந்தும் சரி, சிவகார்த்திக் இது இவங்க ரெண்டு பத்தி ஓவர்டேக் பண்ணு சிவகார்த்திகேயனை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலே அதெல்லாம் சொல்லணும். நம்ம உண்மையை ஒத்துக்க வேண்டிய இடத்துலயும் சில விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம எல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையா பேசணும் அப்படிங்கிறது வேற, ஃபன்னுங்கிறது வேற. ஒருத்தரை வச்சு ஃபன் பண்ணணும்னா சிவகார்த்திகேயன்ட்டே ஃபன் பண்ணலாம். தலைவன் போய் பிரின்ஸ்னு ஒரு படம் நடிச்சான், அது வேற விஷயம். அதெல்லாம் பயங்கரமா இருந்தது. வரிசையா டவுன்ஃபால் எல்லாருக்குமே இருக்கிறது தான், நம்ம சொந்த லைஃப்லயுமே இருக்கிறது தான். சொன்னதை மீறி நமக்கு தவறுகள் நடக்கும்போது நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும், அது வேற பேசலாம். ஆனா சினிமா இனிமே சினிமாவா இருக்கும். இனிமே நம்ம என்ஜாய் பண்ற படங்கள் நிறைய வரும், அதை கொண்டாடுவோம். சின்ன படங்களை நிறைய ஆனா கொண்டாடுவோம், எனக்கு பெரிய ஒண்ணு படங்களை தோணுது. இதுக்கப்புறம் இல்ல விட்டுருவோம். எனக்கு ஒண்ணு தோணுது, யாரும் தப்பா நினைக்க கூடாது. ஃபியூச்சர்ல பரவாயில்ல நிறைய சொல்லுங்க. இல்ல ஃபியூச்சர்ல நிறைய கண்டென்ட் படம் கூட நிறைய மொக்க படம் வராம இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னு கேட்டா உண்மை எல்லாரும் நண்பா, ரெடி அதத்தான் பண்ணாங்க. சொல்லிட்டு இருக்கியா? இல்ல பேசு அது பேசு. ஏன் இல்ல அது ஏன்னு சொல்றேன். எல்லாரும் ரெடி பண்ணாங்க. ஏன் தெரியுமா? இவனுங்க நார்மலாவே அடிக்கிறானுங்க. அப்பெல்லாம் அங்க ஃபேன்ஸ் டயட்லாம் இருக்காது. எல்லாரும் ரெடி பண்ணாங்க, ஃபேன்ஸே இங்க அடிப்பானுங்க. புரியுதா? இருக்கிறதுல எத்தனையோ பேர் டைரக்டர் எல்லாரும் இருப்பீங்க, அடிப்பானுங்க. உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கும், உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கும். இனிமே உங்களுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஈவன் எனக்கு ஆல்சோ. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோக்கு படம் பண்ற கான்செப்ட் எல்லாம் போய் கலையை வளர்க்கறதுக்கு ஆர்ட் பேஸ்டு எப்பா ஃபிலிம்ஸ் எப்பா நிறைய ப்ரோ வரும். ப்ரோ ப்ரோ முதல்ல இல்ல விட்டுருங்க ப்ரோ. மலையாளக்காரன் மலையாள சினிமா மாதிரி பேசாதீங்க ப்ரோ. ப்ரோ. எனக்கு புரியுது. இங்க கமர்ஷியல் முக்கியம் ப்ரோ. இல்ல கமர்ஷியல் மொக்க படம் போடல பண்ணியே சாரி, இல்ல யோ கோவிச்சுக்காத யோ யோ ப்ரோ. இல்ல ஏயா இல்ல 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 மொக்க படம் கதைங்க ப்ரோ கமர்ஷியல் படம் கணக்கு முக்கியம் ப்ரோ. கண்டென்ட் படம் கமர்ஷியல் எடுக்கலாம், கத்தி மாதிரி எடுக்கலாம். அப்பதான் நீங்க பண்ற தப்பு கொஞ்சம் கமர்ஷியல் வேணும், கொஞ்சம் ஒரு ஆர்ட் நிமிஷம் வேணும், இல்ல அதுதான். இல்ல bro, இல்ல ஒரு நிமிஷம். இவனுக்கு பண்ற தப்பு என்ன தெரியுமா? இல்ல எனக்கு கமர்ஷியல் தாண்டா சினிமாவே வளர்ந்தது. ஆனா இந்த நாங்க என்ன தெரியுமா, தமிழ் சினிமாவை வந்துட்டு திட்டிட்டு தெலுங்குல கமர்ஷியல் பார்ப்பானுங்க. இங்க எடுக்கிற கண்டென்ட் படத்தை ஆமா. குறை சொல்லிட்டு கேரளால கண்டென்ட் படத்தை போய் அதுதான் நண்பா. ஆமா, நம்ம படங்களை ஃபால்ட் கொண்டாடாம பாகுபலியை கொண்டாடுறானுங்க. ஃபுல்லா ப்ளூ மேட் போட்டு எடுக்கிறது. நீங்க இல்ல பாகுபலி இல்ல மாதிரி இல்ல எப்ப இல்ல ஒரு செகண்ட் இல்ல எல்லாம் மீட் பண்ண இல்ல திரும்பவும் தப்பு பண்ண திரும்பவும் தப்பு பண்றீங்க. அவனுங்க சக்சஸ் கொடுக்கறானா அதையும் எடுத்துக்கணும். புரியுதா? எரிச்சலாயிட்டு அதான் பாகுபலி ப்ளூ மேட்ல எடுக்காம பின்ன எதில் எடுப்பானுங்க எனக்கு. இல்ல அதே நம்ம சொல்ல வரல. நீங்க இங்க கண்டென்ட்ட பத்தியும் பேசுறீங்க, அதுக்கப்புறம் திரும்ப ப்ளூ மேட்டை பத்தியும் பேசுறீங்களே. நீங்க கண்டென்ட்டுக்காக பேசுறீங்களா இல்ல என்ன பேசுறீங்க? இங்க பாருங்க, இல்ல உங்களுக்கு ஜான்விக்கு ப்ளூ மேட்டு, லியோ ப்ளூ மேட்டு, புரியுதா? பாகுபலி ப்ளூ மேட்டு, அதாவது கண்டென்ட் வைஸா ஜெயிக்கணும். இல்ல இருங்க எல்லாம் யாரு எல்லாம் யூஸ் பண்ணலாம், நல்லா எடுத்தா ஓகே. அதுதான் மேட்ரு. நான் ஓப்பனா சொல்றேன், பாக்குற விஷயத்த பாக்குற மாதிரி இருக்கணும். அதாவது இது நமக்கு தெரிஞ்சாலும் இது எப்படி எடுத்திருக்கான்னு நம்மளே ரசிக்க வச்சுட்டான்ல, அதத்தான் இங்க பண்ண தவறுறாங்க. ஏன்னா இவங்க எல்லா பேருமே அந்த இல்ல நீங்க லாஸ்டா பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல படம் இது தமிழ்ல இந்த வருஷம்? இல்ல அருவி. அது அருவியா? அப்படி ஒரு படம் தெரியாது. அருவியா? அந்த படம் வந்து எத்தனை வருஷம் அது ஆச்சு? பல வருஷம் ஆயிடுச்சே ப்ரோ. கடைசியா நல்ல எவ்வளவு நல்ல படம், படம் வந்திருக்கே. ஸ்கிரீன் பிளே, எடிட்டிங் எல்லாத்துலயுமே மிக சிறந்த படமா நான் அதை தான் கருதுறேன். எந்த படம்? அருவி. அதாவது பெரிய படங்கள் எதுவுமே அதெல்லாம் சாதிக்கல. நீங்க பெருசா சொல்லக்கூடிய படங்கள் இல்ல ஒரு நிமிஷம் இல்ல உங்ககிட்ட இருக்கிற ரசனைக்கு தமிழ் சினிமா இன்னும் 100 ஜென்மம் எடுத்தாலும் இது உருப்படாது. சத்தியமா சொல்றேன். அப்படியா? பரவாயில்ல. சத்தியமா உருப்படாது. இல்ல நான் பத்திரம் போட்டு எழுதி தரேன். ஏன்
கையெழுத்தே போட்டாரு பாண்டு படத்துக்கு. ஓகே அலெக்ஸ், நான் சொல்லிட்டேன். நீங்க எதுக்கு ஏன் ப்ரோ பத்திரம்லாம் போடுறீங்க? நானே கிரண் ஓப்பனா ப்ரோ நீங்க சொல்லிட்டேன். லப்பர் பந்துன்னு சொல்லியிருந்தாலே மச்சான் அலெக்ஸ் கம்முன்னு தான் இருந்திருப்பான். எனக்கு இங்கே அருவி லப்பர் பந்து நல்ல படம் தான். ஆனா இல்ல இல்ல அருவிக்கு இல்ல மேல இல்ல வந்துட்டு இல்ல 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 எல்லாம் ஹீரோ கேள கடைசியா இல்லாம ஹீரோ சென்ட்ரிக்கா இல்ல இல்ல நான் கடைசியா இப்ப சொல்றேன். பார்த்து ஹீரோ இல்ல இல்ல சென்ட்ரிக்கா இல்லாம கதையை மட்டும்தான் சென்ட்ரிக்கா வச்சாங்க ப்ரோ இல்லையா? முதல்ல இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு நிமிஷம் யாரும் மாவு இல்லாம யாராவது தோசை கேட்டாங்களா? உங்ககிட்ட வந்துட்டு நல்ல படமா தான் கேட்டோம் தவிர மாவு இல்ல புளிப்பு இல்லைன்னு. ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற பதில நான் எப்படிங்க சொல்ல முடியும்? அதுக்காக உங்களை நான் வந்துட்டு நான் இல்ல ப்ரோ இல்ல இல்ல மகாராஜா ப்ரோ சிம்பிளா இந்த வருஷம் நான் இல்ல ப்ரோ கலாய்க்கலாம் அருவி மாட்டேன். வந்து இல்ல அருவி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? அருவியெல்லாம் நான் ஸ்கூல் படிக்கிறப்போ வந்த படம்யா. ஆஹ் அது புரியல. அருவிய ஒரு ஸ்கூல் படிக்கும் போது அந்த படமா? அப்படியா? அலெக்ஸ் நீயே ஸ்கூலு தான் அலெக்ஸ் அப்போ. அந்த டைரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா சித்தா படத்துக்கும் நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கான். அந்த அருவி போல் அன்பை தருவாயினின் பாட்டை போட்டு பிளேட் அறுத்துட்டானுங்க இன்ஸ்டாகிராம் பைத்தியக்கார இன்ஃபுளுன்சஸ் ஆளுங்க. நடக்காத விஷயமா? என்ன கேட்டா ப்ரோ இல்ல ப்ரோ முதல்ல ஆடியன்ஸ் அதாவது வந்து ஒரு கலாய்க்கிற மென்டாலிட்டிங்கிறது டோட்டலா வேற. அது என்ன பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கும். ப்ரோ நீ ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு உங்களை பார்த்தா மலையாள ஃபேன் மாதிரி இது சத்தியமா தமிழ் ஃபேன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு தமிழ் ஆடியன்ஸ் இப்படி பேச மாட்டான். ஆமா நீங்க தான் மலையாள படத்தை கொண்டாடுறீங்க, தமிழ் படத்தை கொண்டாடலையே. நான் எங்க மார்கோ இல்ல மார்கோ போட்டு மல்லாக்கம் வச்சுன்னு தானே என்ன எவன்டா தானே மார்க்கோலாம் ஒரு படமாங்க ஏங்க போட்டு கொண்டுகிட்டே இருக்கேன். அது மலையாளம் தானே? அதெல்லாம் கொண்டுகிட்டே இருக்கேன் ஏங்க. அதுக்கு நான் மலையாள படத்தை ஏதாவது நான் வந்து தூக்கி பிடிச்சேனா? உங்களை நான் மலையாள ஃபேன் லிஸ்ட்ல கூட சேர்த்து நீங்க இங்க இருந்து என்ன பண்ணிட்டீங்க? ஒரு கிரியேட்டரா என்ன பண்ணிட்டீங்க? சரி இருங்க இல்ல இல்ல ஒரு நிமிஷம் என்கிட்ட சொன்னானுங்க மெய்யழகன் படம் வந்து பேசிக்கிட்டே இருக்கானுங்கன்ட்டு. ஆனா இல்ல 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 மெய்யழகன் வானவில் படம். ஆனா உங்களுக்கு மகாராஜா நல்ல படம் புரியுதா? கண்டென்ட் படம் தான் நான் சொல்றேன். மகாராஜா நல்ல படம் தானே தமிழ்ல. அதுவும் வந்துட்டு உண்மையில சவுத் இந்தியாலே அது ஏன் இந்தியாலே சொல்லலாம் ஒரு நல்ல மேக்கிங். ஆனா அதை பத்தி யாரும் பெருசா இது பண்றது. மகாராஜா நல்லா போடுங்க. ஆனா இந்த இதோட மஞ்சள் எதுவும் விட்டாங்க வயிற்றுக்காரனுக்கு மஞ்சள் அது பேர் நச்சு மஞ்சள் வேணா மஞ்சள் 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 பாக்குறியா? என்ன கர்ணன் எல்லாம் வந்திருக்காப்புல நம்ம ஸ்பேஸ்ல. ஏன் போயஸ் கார்டன் புது பாண்டிகா கர்ணன் கூட இல்ல இந்த உலகத்திலேயே அஜித் படத்தை போட்டு அஷ்டப்படி பாண்டிகாடா படம் மாதிரி நானு கர்ணன் எல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா உனக்கு? தெரியாத அலெக்ஸ்? ஸ்டார் 2 பேர் வந்துட்டு மெய்யழகன் படத்துல வர மாதிரி ராத்திரி நேரத்துல போய் எனக்கு இது பண்ணுங்க. ஆனா இதுல என்ன பிரச்சனைனா என்ன பிளாக் பண்ணி வச்சிருக்காப்புல. நீ வாய் ஒரு டிபேட்னா உட்காந்து பேசலையா? நான் எனக்கு அசிங்கமா பேசிருக்கேன் உங்ககிட்ட. நான்லாம் இப்ப யாரு கூடயும் சண்டை போடுறதில்லடா. என்கிட்ட என்ன டிபேட் பண்ணி 5 நிமிஷம் பிரயோஜனம் இல்லடா. போடா சண்டை எல்லாம் போடலடா. நம்ம ஜாலியா பேசலாம்டா. என்ன கேட்டா இதோட தமிழ்ல பெஸ்ட் டைரக்டர்ஸ் யாரே தெரியுமா? மோகன்ஜி, சிறுத்தை சிவா. அப்புறம் இல்ல இருடா இன்னும் இல்ல எடுத்திருக்காண்டா முத்தையாவா சொல்லுன்றதா என்ன ஆயிட போகுது சொல்லு. செல்லம் ப்ரோ. இல்ல ஆனா இல்ல எல்லாம் நலம்தானே நம்ம மனமே. காலத்துல இல்ல சங்கர் அட்லி முருகதாஸ்னு சண்டை போட்டு இந்த கும்பலை கூட்டினு வந்து ஜாதி படமா இல்ல இப்ப ஜாதி படமா எடுக்க வச்சு மாரி செல்வராஜ், ரஞ்சித், வெற்றிமாறன் ஆச்சு மாயிரானுங்க பேர். நீங்க நல்லா இருப்பீங்க ப்ரோ. எல்லாம் நல்லா கட்சியில வெற்றிமாறனுக்கே பிளாப் கொடுத்துட்டீங்களா? ஆமா ஏன்டா 1 மணி நேரம் படத்துல பேசியிருந்தா உனக்கு என்ன அவார்டு தருவாங்களா? அவார்டு எடுத்து ஃப்ளோர் ஏன் ப்ரோ நீங்க வெற்றிமாறன் பிளாப் கொடுத்தது பத்தி வருத்தப்படுறீங்க, மோகன்ஜிக்கும் பிளாப் கொடுத்துறீங்க கடைசியில. அது மோகன்ஜி என்னடா இட்டு கொடுத்துருக்காங்க? என்னடா இது மோகன்ஜினா தனி உருவம் டைரக்டர் தானே? தனி உருவம் டைரக்டரா? அட நாசமா போற. ஆமா மோகன் ராஜா இல்ல? ரைட்
டேய் என்ன டேய் டீம் கோவச்சிட்டு என்ன மொக்க மேட்ச்னு டாடாச்சு தெரியாம தனி டேய் ஒரு டேரக்டர் இந்த இழுத்து விட்டு வாங்கடா அடி வாங்குறான். தனி ஒரு அவன் தான்டா வேலை இதன் டேய் டேரக்டர் இது எங்களாசிய பத்தி டேய் நீடா. இதை யாரா ரெக்கார்ட் பண்ணிட்டா இது ஃபன் டைம் போடுவாங்கடா. ஏன்டா அப்படி பண்ற? இல்ல சத்தியமா இது இல்ல சண்டே இன்ஸ்டாகிராம்ல போட்டு லைக் வாங்குவானுங்க. இதுதான் ஆமா ஆமா இன்ஃபுளுசர கண்டென்ட்ட மாத்தி சண்டே இல்ல விட்டு. பண்டே. இல்ல அந்த அந்த ஒருத்த வீடியோ இருக்கு ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு யாருக்குப்பா மேட்ச்? மும்பைக்கு ஹைதராபாத்துக்கும் போட்டுக்குது. ஆமா மும்பைக்கு ஹைதராபாத்துக்கும் தான். நீ எஸ்ஆர் வச்சிருந்த அது அந்த மாதிரி தான் வரும். மோகன்ஜி என்ன இதான் இட்டு விடுவீங்கப்பா. இல்ல இல்ல அலெக்ஸ் இல்ல திரௌபதி கிட்டு மாமே. இல்ல ஒரு நிமிஷம் திரௌபதி பத்தி ஒண்ணு சொல்றேன். திரௌபதிக்கு அடுத்து ஒரு படம் பண்றான். அந்த படம் ட்ரைலர்ல வருது. டைரக்டர் ஆஃப் தான் இந்த ஊர்ல இப்ப ராட்சசன் அந்த மாதிரி டைரக்டர் ஆஃப் திரௌபதி போட்டான். அதான் பூங்காவனமே தெரியாது. இல்ல பூங்காவனத்து பையன்ற மாதிரி போட்டு சமகரா கலஸ்தானுங்க. இது இந்த பக்காசூரன் படம் பண்ண தானே? பாகசூரனா? பகாசுரன்டா பகாசுரன்டா. பகாசுரன் ஏன்டா தமிழ பகாசுரன் கொல்ற இன்ஃபுளுசர் டேய். கருணா நாளே சரியில்லை கருணா, நீ வேற. வாய் சரியில்லடா. நான்லாம் நல்லா தான் இருக்கேன். நீ ஒழுங்கா பேசாம. சரி வா கருணா, நம்ம 28ஆம் தேதி பேசிப்போம் கருணா. வா கருணா. 28 என்ன நாளு? கர்ணன் மார்ச் நடிக்காத 28 ஆர்சிபி பேசிப்போம் கருணா. வெர்சஸ் சென்னை. மார்ச் 28 என்னடா இது? அதான் ஆர்சிபி மேட்ச் சென்னை சொல்றேன். மேட்ச் நம்ம அது அலெக்ஸ். ஓ பகதான் அலெக்ஸ். டேய் எப்படி நீங்க தான் ஜப்பாக்கல ஜெயிக்க போறீங்க? அப்புறம் என்ன இல்ல இல்ல அடிக்கிறது? இல்ல என்ன அது அது அனுபவத்துல இல்ல வச்சுக்கிட்ட? எனக்குமே இல்ல இல்ல இது ஒரு ஃபேன் இல்ல இல்ல ஃபைட் கூட இல்ல வர இருங்க. ஐபிஎல் ஒரு நிமிஷம். ஐபிஎல் எப்படி தெரியுமா? அது வரைக்கும் அணிலாம குள்ள எல்லாமே ஒழுங்கா தான் இருப்பானுங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா ஆயிடும்? எதிரிதான் ராங் ப்ரோ. அதான் அப்படின்னா நான் அணில இல்ல இல்ல இதுல இல்ல என்ன அணிலாம குறைச்சல், இதுல என்ன பிரச்சனைனா கர்ணா ஸ்பேஸ்ல வந்துட்டு எப்பா அஜித் ஒவ்வொருத்தரா ஃபேன்ஸ் விஜய் பேசுங்கப்பா. ஃபேன்ஸ் ஒன்னா சேர்ந்து கர்ணன் அடிப்பாங்க. அது அதுதான் இந்த வாட்டி ஸ்பெஷல். நடக்காது தம்பி. இந்த இல்ல வாட்டி இல்ல ஐபிஎல் சண்டையே அலெக்ஸ், நடக்காது. ஐபிஎல் என்ன தெரியுமா பிரச்சனை? அணில் ஆமை எல்லாம் கூட்டு சேர்ந்துப்பீங்க. ஆமா அதான் சொல்றேன். இல்ல இல்ல அப்ப சிஎஸ்கேன்னு ஒரு பாண்டிங் வந்துட்டு வேற பிராண்டுக்காக மாதிரி போயிடும். பாண்டிங் பண்ணி நம்மள போட்டு அடிப்பாருங்க. அதனால நம்ம வந்து அமைதியா ஒதுங்கிடும். இல்ல அது சந்திரமுகி ஸ்டைல்ல சொல்லலாம். இது ஏதா இன்னைக்கு துர்காஷ்டமி அந்த மாதிரின்ற மாதிரி ஐபிஎல் தான்